வணக்க மக்களே! இன்னைக்கு மகாநதியில பார்த்தீங்கன்னா, காவேரியோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. அம்முக்கு ஒரே ஃபீலிங் எங்க அம்மாவுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ குட்டி காவேரிய பார்த்ததுக்கப்புறம் அவங்க கங்கா, யமுனாவ பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படியே ஓவர்வெல்ம் ஆயிருவாங்க. ஐய்யயோ! ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமே, பிறந்ததுலேருந்து பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறது அவங்க கண்லயே தெரிஞ்சது. ஸோ வந்து காவேரி குட்டி காவேரி இங்கேருந்து ஓடி வரும்போது பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வச்சுட்டு, "பேர் என்ன?" அப்படின்லாம் க்யூட்டா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்னொரு குட்டி பொண்ணு இருக்குல்ல, யாழினி, அதையும் இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்க. "ஐயோ! எனக்கு இன்னொரு குட்டி ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி வந்து அவங்க அப்பாட்ட சொல்லும். செம்ம க்யூட்டா இருந்தது. ஸோ கேக் கட் பண்ணும்போது காவேரி வந்து திங்க் பண்ணுவாங்க. குட்டி காவேரியும் ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா இருந்தா நாங்களும் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு குட்டி காவேரி கூப்பிட்டு, "அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சொன்னேல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட் வந்து செம்ம க்யூட்டா இருந்தது. ஸோ குட்டி காவேரியும் சேர்ந்து வந்து கேக் வந்து கட் பண்ணுவாங்க. பாவம் குட்டி காவேரிக்கு தான் தெரியல. அவங்க அம்மா கூட தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரத்தில தெரிய வரும். ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து செம்ம க்யூட்டா இருந்தது. ஸோ விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. நம்ம ஒய்ஃப் வந்து கேக்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூடயே இருக்கோம். பட் நம்ம தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. யமுனா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவரு தான் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவரே சைட் அடிச்சு அவரே கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு. காவேரியோட மைண்ட் செட்ல ஓடும். அவர் நல்லா தான் இருக்காரு. ஒரு வேளை நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை இந்த மாரி ஒரு லவ் ட்ராக் போகுமோ அப்படிங்கிறது மாரி இருக்கு. ஸோ எனிவே அப்படியும் போனா நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யார் இதில பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.